இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படும் திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழக அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதி, அண்ணா பெயர்கள் சூட்டப்படுவதாக குறிப்பிட்டார். கூடம்குளம் 2வது அணுமின் நிலையத்தை கிறிஸ்தவ மிஷனரிகள் எதிர்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தென் மாவட்டங்களில் நடைபெற்ற கனிம மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் 5000 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாகவும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எனவும், தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் கொலை நகரங்களாக மாறிவிட்டன எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை திமுகவினர் தடுப்பதாகவும், எனவே இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக உள்ள திமுகவை தடை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் மாநில அரசு செயல்படுத்தணும் இல்ல, அதுக்கு தானே மாநில அரசு. மத்திய அரசு வந்துங்க ரொம்ப அற்புதமான திட்டம். மோடி மருந்தகங்கள் எங்க பார்த்தாலும் இருந்தது, பிரதம மந்திரி மருந்தகங்கள். அதுல நல்ல பேர் பிஜேபிக்கு வருது. தென் மாவட்டங்கள்லாம் பிஜேபி வளர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஸ்டாலின் பேர்ல மருந்தகங்கள். இப்போ மத்திய அரசு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. உடனே இப்ப கருணாநிதி வீடு கட்டும் திட்டம். மத்திய அரசு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தது, விஸ்வகர்மா யோஜனா திட்டம். அதை உடனே பேர் மாற்றி போட்டிக்கு கருணாநிதினா கலைஞர் கைவினைஞர் திட்டம். இப்படி மத்திய அரசு என்ன பண்ணாலும் நல்லது. இந்த போட்டியை நான் ஆரோக்கியமானது வரவேற்கிறேன். நீங்க மருந்து எப்படியோ மக்களுக்கு குறைந்த விலையில கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி தான். வீடு கட்டக்கூடிய அந்த உதவி எல்லா மக்களுக்கும் கிடைச்சா மகிழ்ச்சி தான். இந்த திட்டங்களை போட்டி போடுங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா இவங்க எதுல போட்டி போடுறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இங்க ஒரு கல்விக் கொள்கையை அமல்படுத்துது. மத்திய அரசாங்கம் இங்கே பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல், அதுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்குது. அந்த திட்டத்தை செயல்படுறேன்னு கையெழுத்து போட்டுட்டு, ஆனா அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, அதை செயல்படுத்தாமையே. உங்களுக்கு தெரியும், சென்னை மாநகராட்சி ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல், வேலைக்கு ஆள் வர்ற மாதிரி கணக்கு காட்டி இவனே சம்பளத்தை. அதாவது கிணறு வெட்டதா கடன் வாங்கிட்டான், ஆனா கிணறு இல்ல. அது மாதிரி பிஎம்சி ஸ்கூல் நடத்தாமையே 2 வருஷம் பணம் வாங்கிட்டான், ஆனா ஸ்கூல் நடத்தல. அப்ப எப்படி கொடுப்பாங்க? இவங்க வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள். இவங்க ஒன்றும் தனி அரசாங்கம் கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம், இப்படிதான் இருக்குது. இது ஒரு நிர்வாக பொறுப்பு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எம்ஜிஆர் இருந்தாரு. ஏன் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, மத்திய அரசாங்கத்திலே இருந்தாங்க. இணக்கமான போக்கத்தான் கடைபிடிச்சாங்க. நீ இப்ப வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இவங்க மத்திய அரசாங்கத்தோடு மோதலை கடைபிடிக்கிற காரணத்தினால் திமுக பிரிவினை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. இது நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது. நாங்க நாளைக்கு இந்த செயற்குழு இது பத்தி தான் நாங்க நிறைய விவாதிக்க போறோம். இந்த திமுகவே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கு. திமுக தேர்தல்ல போட்டியிடுவதற்கு அரசியல் கட்சி அந்தஸ்தையே பறிக்கணும். ஏன்னா இந்தியா ஒரு நாடு ஒத்துக்க மாட்டேங்கிறானே. இந்தியாவை ஒன்றியம், இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறான்.